விஜய், வழக்கு முடிகிற வரைக்கும் பொறுத்திருக்க சொன்னீங்க. எதிரா தீர்ப்பாயிடுச்சு. என் பணத்துக்கு என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆமா, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஆயுஷ் பூரா. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? போர்ஜரி 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வரல, அரெஸ்ட் வாரண்டோட வந்து நிற்கிறேன். அப்போ உங்க மச்சினர் சொத்து பூரா நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பணம் குறையும், 3 மாசத்துல கொடுத்துறேன். பரவாயில்லைங்க, குறையிற தொகைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க. இப்ப இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க. கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க, வட்டி கூட வேணாங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜு, விஜய் வந்திருக்காரு, நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு. நீங்களா? இல்லைங்க, அம்மா உங்களை பார்க்க விரும்பல, இனிமே வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. மாப்பிள்ள, தீர்ப்பு சொன்னது கோர்ட்ல உங்களை தேடினேன், அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? என்ன விஷயம்? 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தோட வரலன்னா அரெஸ்ட் வாரண்ட் வரும்னு சொல்லிட்டு போயிருக்க முதலியார். எப்படியாவது நீங்க தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி என் மானத்தை காப்பாற்றணும். செப்பால் அடிச்ச தள்ளி காசு கூட என்கிட்ட கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? பெட்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்தது நான் பார்த்தேனே. அது என் சொந்த பணம். கடன் வாங்கி கைதாக்க போற ஆளுங்களை காப்பாற்றுற பணம். மாப்பிள்ள, நீங்களா அந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமா, குடிக்கிறதுக்கும் கூட்டியாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கின கடனை நான் எப்படி அடைக்க முடியும்? என்னால உதவ முடியாது, விடுங்க. என்ன எங்க அண்ணன் மேல உயிரையே வச்சிருந்த நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க? சரி, உங்க பணம் வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது அவரை காப்பாத்துங்க. கொடுக்கிறேன். பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் எழுதி கொடு. விடுதலை பத்திரமா? ஆமா, உங்க அண்ணனுடைய கடனை நான் தீர்க்கணும்னா இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடு. மனு, என்ன காப்பாத்தே தங்கச்சி வாழ்க்கை தான் விலையா? என் கையில விலங்குறாம தடுக்க என் தங்கச்சி தாலியை கழிச்சு வைக்கணுமா? நிச்சயமா. கற்பிழந்தவ கழுத்துல இத்தனை நாள் தாலி தொங்குனதே தப்பு. என்ன சொல்லு? சரியான நேரத்துக்கு பண்ணீங்க. இவனால பணம் கட்டவே முடியாது. பிடிச்சு கூட தள்ளுங்க. தேவையில்லை. விஜய், எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வர்றேன். அண்ணி, நீங்களா கொடுத்தீங்க? ராதா, தியாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான். துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டான். காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லைன்னா என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிருப்பாரு. சொல்ல முடியாது. அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. யாரு? ஓ புருஷன்டா. போய் இதுக்கு என்ன ஆதாரம்? இதோ என்னுடைய செயின் உன் கைக்கு எப்படி வந்தது? சொல்றேன். மணி, அன்னைக்கு ஹோட்டல்ல கிரேப் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இந்த பொண்ணு கொடுக்க சொன்னாரு. நான் தான் கொடுத்தேன். மயங்கினாலும் கெடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். அவரு போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இந்த செயின் இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் அதை விற்க போனப்போ அங்க வந்த இந்த அம்மா, இந்த செயின் ஏது, உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நாங்க அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்படின்னா இவர் என்ன காப்பாத்துனதெல்லாம் நடிப்பு. காரணம் என்ன பழி வாங்கி வெளியேற்றிட்டு சொத்தை அபகரிக்க. அதுக்காகத்தான் மாடியிலேருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு பழிய ஏன் மேல போட்டா? இல்ல இல்ல ராதா, படிக்கட்டுல விழுந்தப்போ ஏன் முகத்தை பாத்தியா? இல்ல, இந்த புடவையோட ஓனர் தான் பார்த்தேன். வள்ளி, உன் புருஷன் இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் உன்னை தள்ளி விட்டான். வள்ளி, யார் இந்த புடவைய கொடுத்ததுன்னு சொல்லு. இவங்க கணவர் கொடுத்ததா? என் புருஷன் இந்த புடவை என்கிட்ட கொடுத்தார். வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா பாத்துட்டாங்க. உண்மையை சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பயந்து போய் உண்மையை சொல்லிட்டேன்.
நீங்க 2 பேரும் போலாம். வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகை அடகு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்வரை பார்த்தேன். கோர்ட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்தேன். இப்பவாவது என்ன நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறத மேலும் நம்புறேன். இவனை பத்தி நீ எவ்வளவோ சொல்லி இருந்தும் இந்த பாவை பேச்ச கேட்டு உத்தமையான உன்னை விரட்டி உத்தமையா இருந்து நம்ம குடும்பத்தை அழிச்சேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடிச்சே ஒழிச்சேன். கூடா நட்பும் குடிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன். மேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன். அட பாவி, என் தங்கையை கெடுத்து என் மனதையை பிரிச்சு என் சொத்துக்களை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிச்சு. உன்னை என்ன செய்யறேன் பார். இல்ல, எங்க என்ன கிட்ட திருந்த பணத்தை அவரை கொண்டுட்டா உங்க தங்கச்சி வாழ முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்லை, இவனை உயிரோட விட மாட்டேன். பாவி, ஒழிஞ்சு போ. திருந்துட்டேன். என்ன சுட்டுடாத, என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் கெட்டி கட்டுக்கிறேன். உன் காலில் விழுந்தா யாரும் ஆசையாதீங்க. அலமேலு, ஆரம்பத்துல இருந்தே நீங்க என் வாழ்க்கையில குறுக்கிட்டேன். இப்ப ஆதாரங்களை காட்டிக்க திட்டங்களை அடியோட நாசமாக்கிட்டேன். முதல் பலி நீதான். குடும்பத்தோட அழிஞ்சு போங்க. அலமேலு, நான் பார்த்தேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீ சபாஷ் ராமு, விடாத உங்களை. ஓடியாடா, ஓடியாடா, ஓடியாடா.
நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தணும். ஆடுதானே வேலையிட்ட நடக்குமா? ஆட்டுக்கு இறப்பு வந்திருக்கும், அதுதான் வரல. ஆடுதானா? ஐயா ஐயோ வண்டி நிறுத்த சொல்லுங்க. ராமு, ஏண்டா இங்க நிக்கிற? அட, இன்ஸ்பெக்டர், இவனுங்க அந்த பாவி பாலுடைய கையால அவளை பிடிக்க சொல்லுங்க. அவனை பிடிங்க. வண்டி அந்த பாலு, 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 செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும். சிரிங்க சிரிங்க சிரிங்க, சிரிச்ச மாதிரி இருங்க, சிரிச்ச மாதிரி இருங்க. இப்ப ஏன் தெரியுமா உங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தேன்? இந்த படத்தை பெருசா என்லார்ஜ் பண்ணி என் ஆபீஸ்ல மாட்டி வைக்கத்தான். எதுக்காக மாட்டி வைக்க போறேன் தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிக்கு யாராவது தகராறு பண்ணிட்டு வழக்காட வந்தாங்கன்னா இந்த படத்தை காமிச்சு உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் பாடமா எடுத்து சொல்லி கோர்ட்டுக்கு போகாம அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான். உங்களுக்கு ஒரு உரையும் வைக்க மாட்டான். வணக்கம். வணக்கம்.